ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வீட்டுக்கு போனால் நீ கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போனால் நீ கால் பண்ணுனா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't answer your call when I reach home. I don't answer your call when I reach home. I don't answer அப்படின்னா நான் காலை எடுக்க மாட்டேன். ஆன்சர் யுவர் கால், உன்னோட காலை நான் எடுக்க மாட்டேன். எப்போது? when I reach home, நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போனால் உன் காலை எடுக்க மாட்டேன். I don't answer your call when I reach home. ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் வீட்டுக்கு போனால் நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். நீ ஏன் வீட்டுக்கு போனதும் நான் கால் பண்ணுனா எடுக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you answer my call when you reach home? Why don't you answer my call அப்படின்னா நீ ஏன் நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஸோ ஆன்சர் பண்ணுறது பிக் மை கால் அப்படின்னும் சொல்லலாம். Why don't you pick my call அப்படின்னா நான் கால் பண்ணால் நீ ஏன் எடுக்க மாட்டேற. when you reach home, நீ வீட்டுக்கு போனதும் நான் கால் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாத. நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't call me when I'm home. Don't call me when I am home. Don't call me அப்படின்னா எனக்கு கால் பண்ணாத. when I am home, நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாத. Don't call me when I am home. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't call me when I'm home. He doesn't call me when I'm home. He doesn't call me அப்படின்னா அவன் கால் பண்ண மாட்டான். ஸோ இது எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ he doesn't call me, அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். எப்போது? when I'm home, நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இப்போலாம் படம் பார்க்க நேரமே இல்லை. எனக்கு இப்போலாம் படம் பார்க்க நேரமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? These days, I don't get time to watch movies. These days, I don't get time to watch movies. These days அப்படின்னா இப்போலாம். I don't get time அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு? to watch movies, படம் பார்க்குறதுக்கு. எனக்கு இப்போலாம் படம் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. These days, I don't get time to watch movies. ஓகேவா? ஸோ இதுவே இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா? இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you get time to watch movies these days? Do you get time to watch movies these days? Do you get time அப்படின்னா உனக்கு டைம் கிடைக்குதா, உனக்கு நேரம் கிடைக்குதா. எதுக்கு? to watch movies, படம் பார்க்குறதுக்கு. these days, இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா. Do you get time to watch movies these days? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், நீங்களாக தான் லேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came here a long ago. I came here a long ago. I came here, நான் இங்கே வந்துட்டேன். a long ago, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். I came here a long ago. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am telling you this for your good. I am telling you this for your good. I am telling you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். this, இதை for your good, உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். I am telling you this for your good. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏதாவது சொன்னால் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். நான் ஏதாவது சொன்னால் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I say something, it will be only for your good. If I say something, it will be only for your good. If I say something, நான் ஏதாவது சொன்னால், it will be, இது இருக்கும். எதுக்கு? only for your good, உன்னோட நல்லதுக்காக மட்டுமா தான் அது இருக்கும். If I say something, it will be only for your good. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ என் நல்லதுக்காக எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ என்னோட நல்லதுக்காக எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். யூ டோன்ட் நீட் டு சே அப்படின்னா நீ சொல்ல தேவையில்லை, சொல்ல அவசியம் இல்லை. எனிதிங் எதுவும். ஃபார் மை குட் என்னோட நல்லதுக்காக நீ எதுவும் சொல்ல அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை அவளோட நல்லதுக்காக தான் சொன்னான். அவன் இதை அவளோட நல்லதுக்காக தான் சொன்னான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது. என்னது? எஸ்கேப். எஸ்கேப்னா தப்பிக்கிறது. ஸோ யூ காண்ட் எஸ்கேப், உன்னால் தப்பிக்க முடியாது. ஃப்ரம் மீ என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச. அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச, உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு நினச்சனே, அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஹவு டிட் யூ எஸ்கேப், நீ எப்படி தப்பிச்ச. ஃப்ரம் ஹிம், அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச. ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். நீங்கள் இங்கே 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர், ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இதை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can beat in this. No one can beat in this. No one can beat அப்படின்னா யாராலையும் அடிச்சுக்க முடியாது, யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது no one can beat in this. இதில் யாராலையும் தோற்கடிக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது. ஸோ இதுவே அவனை இதில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, no one can beat him in this. No one can beat him in this. No one can beat him அப்படின்னா அவனை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. in this இதில். ஸோ அவன் வந்து செஸ்ஸு சூப்பராக விளையாடுவான், அவனை வந்து செஸ்ஸில் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி no one can beat him in this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா. இவ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she is talking too much. she is talking அப்படின்னா அவள் பேசிகிட்ருக்கா. too much அப்படின்னா ஓவராக, ரொம்ப ஓவராக அவள் பேசிகிட்ருக்கா. she is talking too much. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. ஸோ டாக் அப்படின்னா பேசுறது, டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. டூ மச் அப்படின்னா ரொம்ப ஓவராக பேசாத. டோன்ட் டாக் டூ மச், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா. எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா. நான் வந்து கூப்பிட்டா வரமாட்டியா, எல்லாரும் உன்னை வந்து கூப்பிடணுமா, அப்போ தான் வருவியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கம் ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. வில் யூ கம் ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. வில் யூ கம், நீ வருவியா எப்போ? ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. எவ்ரி ஒன் கால்ஸ் யூ அப்படின்னா எல்லாரும் உன்னை கூப்பிட்டா. ஒன்லி இஃப் அப்படின்னா மட்டும்தான். மட்டும்தானுக்கு ஒன்லி இஃப். ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. எல்லாரும் உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் வில் யூ கம், நீ வருவியா, ஓகேவா? இதுவே எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will come only if everyone calls him. he will come only if everyone calls him. he will come அப்படின்னா அவன் வருவான் எப்போ? ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் ஹிம். எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான். எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். he will come only if everyone calls him. நெக்ஸ்ட் ஒன், நீ வரலைனா யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. நீ வரலைனா யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
If you don't come, no one will call you. If you don't come, no one will call you. If you don't come, நீ வரலனா no one will call, யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. No one will call you, யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. If you don't come, no one will call you. இதுவே நான் வரலனா அவன் என்ன கூப்பிடுவானா, நான் வரலனா அவன் என்ன கூப்பிடுவானா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னோட நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took this decision for your good. I took this decision for your good. I took அப்படின்னா நான் எடுத்தேன். This decision, இந்த முடிவை. I took this decision, நான் இந்த முடிவை எடுத்தேன். எதுக்கு? For your good, உன்னோட நல்லதுக்காக. உன்னோட நல்லதுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன். I took this decision for your good. நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்த, நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தன்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you take this decision suddenly? Why did you take this decision suddenly? Why did you take, நீ ஏன் எடுத்த, this decision, இந்த முடிவை, suddenly அப்படின்னா திடீர்னு, நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்த. Why did you take this decision suddenly? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னோட கண்ணு முன்னாடி, என் முன்னாடியே நீ வராத, என் முன்னாடியே நீ வராத, எனக்கு கடுப்பாக இருக்குது, என் முன்னாடியே நீ வராத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't come in front of me. Don't come in front of me. Don't come அப்படின்னா வராத. In front of me, என்னோட முன்னாடி, என் முன்னால் நீ வராத. Don't come in front of me. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை என் முன்னாடி வர வேண்டான்னு சொல்லு. அவனை என் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லு, எனக்கு கடுப்பாக இருக்குது, அவனை என் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell him to not come in front of me. Tell him to not come in front of me. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. எதுக்கு? To not come, வர வேண்டான்னு. In front of me, என் முன்னாடி வர வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லு. Tell him to not come in front of me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்காவது இதை பண்ணு, ஒரு நாளைக்காவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You do this at least for one day. You do this at least for one day. You do this, நீ இதை பண்ணு. At least for one day, ஒரு நாளைக்காவது, ஒரு நாளைக்காவது நீ இதை பண்ணு. You do this at least for one day. இதுவே ஒரு தடையாவது இதை பண்ணு, ஒரு தடையாவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this at least for once. Do this at least for once. Do this அப்படின்னா இதை பண்ணு. At least for once அப்படின்னா ஒரு முறையாவது, ஒரு தடையாவது இதை பண்ணு. Do this at least for once. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளோ நாளாக அவளை தெரியும். உனக்கு எவ்வளவு நாட்களாக அவளை தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long have you known her? How long அப்படின்னா எவ்வளவு காலமாக. Have you known, உனக்கு தெரியும். How long have you known, எவ்வளவு காலமாக உனக்கு தெரியும். Her அப்படின்னா அவளை, எவ்வளவு காலமாக உனக்கு அவளை தெரியும். How long have you known her? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரியுமா. அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you known her for long? Have you known her for long? Have you known her, உனக்கு அவளை தெரியுமா. For long, ரொம்ப நாளாக, ரொம்ப நாளாக உனக்கு அவளை தெரியுமா. Have you known her for long? நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you both been friends? How long have you both been friends? How long அப்படின்னா எவ்வளவு காலமாக. Have you both been, நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க. Friends, ஃப்ரெண்ட்ஸ்னால் நண்பர்களாக. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. How long have you both been friends? ஓகேவா? ஸோ இதுவே உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி எவ்வளவு காலமாகிறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கு இருக்கும்போது சத்தமாக பேசாதே.
இங்கே இருக்கிறப்ப சத்தமாக பேசாத, பொறுமையாக தான் பேசணும், இங்கே இருக்கிறப்ப சத்தமாக பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பீக் லவுட் வென் யூ ஆர் ஹியர். டோன்ட் ஸ்பீக் லவுட் வென் யூ ஆர் ஹியர். டோன்ட் ஸ்பீக் லவுட் அப்படின்னா சத்தமாக பேசாத. வென் யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத. டோன்ட் ஸ்பீக் லவுட் வென் யூ ஆர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்காக அவன் மேலே கோபப்படாத. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் திஸ். டோன்ட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் திஸ். டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாத. அட் ஹிம் அவன் மேலே, ஃபார் திஸ் இதுக்காக அவன் மேலே கோபப்படாத. டோன்ட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, he doesn't hide anything from me. he doesn't hide anything from me. he doesn't hide அப்படின்னா அவன் மறைக்க மாட்டான். anything அப்படின்னா எதுவும். from me என்கிட்டேருந்து அவன் எதுவுமே மறைக்க மாட்டான். he doesn't hide anything from me. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.